எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் பாருங்கள் சூப்பரான ஒரு டிஷ் பண்ண போகிறேன். என்ன டிஷ்னால் மீன் குழம்பு வைக்க போகிறேன். அது கிழங்கா மீன். ஸோ அது வந்து மரகோனான்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஸோ அந்த மீன் குழம்பு வைக்க போகிறேன் நண்பா. தமிழ்நாடு ஸ்டைலில் வைக்கிறேன் நண்பா. சும்மா மசாலாலாம் போட்டு. ஓகே நண்பா. ஸோ கண்டினியூ பாருங்கள். அதே மாதிரி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எதாவது டவுட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்னொன்று சொல்லிடுறேன், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நன்றி, பண்ணவங்களும் நன்றி. ஓகே நண்பா. ஸோ வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஓகே, கொஞ்சம் இது ஃப்ரை பண்ணிக்கிறேன். இது வச்சுருக்கேன் பாருங்க. இது 1 கிராம் போட்டுக்கங்க. கொஞ்சம் அப்படியே இது ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு கிராண்டில் ஒரு மிக்ஸ் அடிச்சிடணும் தான். ஸோ இதில் ஜீரா 1 கிராம் போட்டுங்க. இதில் 1 கிராம் இருக்குது. ஸோ இது சோம்பு 1 கிராம் இதில் போட்டுக்கங்க. ஸோ எல்லாம் வறுக்கணும். இது வறுத்துட்டு மிக்சியில் அடிச்சிடணும் தான். ஸோ அதோட இது ஓகே நண்பா. ஸோ வெந்தயம் 1 கிராம் இதில் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கங்க. ரொம்ப ஃப்ரை பண்ணால் ரொம்ப கருகிற வாசனை வந்துடும். ஸோ இதோட பெப்பரும் போட்டுங்க. பெப்பர் 1 கிராம் போட்டுங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு போட்டு பொரிக்கிறதுக்கு. ஸோ இதில் 1 கிராம் வைங்க, இதில் 1 கிராம் போட்டுங்க. ஸோ இது லைட்டாக அப்படியே கொஞ்சம் லைட்டாக ஒரு ப்ரௌன் கலரில் வந்தால் போதும். ஒரு மிக்சியில் ஒரு அடி எடுத்துக்கலாம். பொன்னிறமாக மாறினா போதும், ரொம்ப வேண்டாம். ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா இதாக இருக்கும். ஸோ நிறம் மாறுது. பச்சை மிளகும் போட்டுடலாம். ஸோ நிறம் மாறுது. அப்படியே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கும். ஸோ இதே மாதிரி நீங்களே செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க. அதே மாதிரி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு மிக மிக நன்றி நண்பா. ஸோ இது வறுத்துருச்சு, அவ்வளோதான். ஸோ நண்பா, இப்போ பெரிய வெங்காயம், ஒரு நல்ல பெரிய வெங்காயம். இது ஒரு பெரிய வெங்காயம். இது ஒன்று, இது ஒரு நார்மல் மீடியம் சைஸ் ஒரு வெங்காயம். ஓகே நண்பா. ஸோ 2 வெங்காயம் போட்டிருக்கேன். நல்லா சாப்பிட்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா. ஸோ இது கட் பண்ணியாச்சு. அதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணும்போது பார்த்து கட்டுங்க. நான் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு ஸ்பீடாக கட் பண்ணும்போது. ஸோ இது கொஞ்சம் இதில் போடுறதுக்கு, தேங்காயில் போட்டு இது பண்ணுறதுக்கு. ஓகே நண்பா. ஸோ கட் பண்ணிட்டேன். ஸோ என்னென்ன மிக்ஸ் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இது புளி வச்சுருக்கிறேன்,
ஒரு 15 கிராம் புளி, இங்கே 2 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், சாப்டு ஆனியன், இங்கே 3 பச்சை மிளகா, இங்கே வந்து இந்த இது ஏற்கனவே நான் காமிச்சிட்டேன், இது ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் சூடாக இருக்கட்டும். ஸோ சூடு ஆகிடுச்சு. ஸோ இது மிக்சியில் போட்டு அடிக்கணும், பவுடர் ஆக்கணும். ஸோ நம்ம இது வந்து ஒவ்வொரு 2 கிராம் போட்டுருந்தேன், அதில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இதில். ஸோ இதில் ஒவ்வொரு கிராம் வந்து இந்த இது வச்சுருக்கிறேன், ட்ரை சில்லி, வரமிளகா, ஜீரகம் ஒரு கிராம் இதில் போட்டுங்க, 2 கிராமு அந்த ஃப்ரை இதில் போடுறதுக்கு மிளகு 1 கிராம் போட்டுங்க. அதே மாதிரி இந்த பாருங்கள், இதோட விதை, வரமிளகாவோட விதை அது 1 கிராம் வச்சுங்க, சோம்பு 1 கிராம் வச்சுங்க, வெந்தயம் 1 கிராம். ஓகே நண்பா, சரி தான் பண்ணுறேன். ஸோ நண்பா ஃப்ரை பண்ணி ஏற்றியாச்சு, நல்லா சூடாகிடுச்சு. இப்போ ஆயில் வந்து ஒரு 15 ml ஊற்றிங்க. மீன் குழம்பு கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக இருந்தால் நல்லாயிருக்கும். 10 to 15 போட்டுங்க, நான் 15 ml ஊற்றுக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். சூடாச்சு. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஸோ அந்த இதை ஊற்றிடலாம். இப்போ சூடாக வச்சு நினைக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. ஸோ இது கருவேப்பிலை தெரியும் எவ்வளோ போடணுன்னு. ஸோ அதில் நான் போட்டுடுறேன். இதுதான் கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுறான்னு தான். ஓகே நண்பா, கருவேப்பிலை போடும்போது கூட பார்த்து போடணும், தெரிக்கும் பட்டன்னு. கேமரா தட்டிக்கிறேன், கேமரா. ஸோ இதுலேயும் கருவேப்பிலை போட்டுக்கணும் நண்பா. ஸோ இது கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கிட்டு போட்டுருக்கணும். ஓகே நண்பா, சும்மா எண்ணெய் போடாமல் ஃப்ரை பண்ணுவது. ஓகே நண்பா. ஸோ இப்போ ஆனியன் போட்டுடலாம், வெங்காயம் போட்டுடலாம். நல்லா இதாகும். வெங்காயம் 2 வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயம் போட்டிங்கன்னா கிரேவி கொஞ்சம் ஜாஸ்தி வரும். ஸோ இதோட பச்சை மிளகாவும் போட்டுக்கணும். நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் வரும். பச்சை மிளகா போட்டுட்டேன், அது கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் எண்ணெயிலே. ஸோ இது கொஞ்சம் நெய்யில் ஊற்றிக்கலாம், சீக்கிரம் வெங்காயம் வதங்கும். இங்கே அரிசி குழஞ்சிருக்கு. ஸோ கொஞ்சம் ஃப்ரை ஆகிடும் நண்பா. ஸோ வெங்காயத்தோட உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரம் வெங்காயம் வந்துடும். ஸோ உப்பு போட்டேன், கல் உப்பு தேவையான அளவுக்கு போட்டுங்க. கல் உப்பு வச்சுட்டு நல்லா வதங்கிட்டோம். ஸோ நண்பா, அது இந்த ஃப்ரை பேனில் போட்டு வறுத்துருந்தேன் பாருங்க, அதுதான் அது. ஸோ இது பவுட்ரு பண்ணியாச்சு. இது கொஞ்சம் வெங்காயம் வதங்கிட்டதுக்கப்புறம் இது மசாலா போட்டுடலாம். ஸோ இதோட தக்காளி போட்டுக்கிறேன், ஒரு தக்காளி போட்டுங்க. ஸோ ஒரு தக்காளி இல்லைன்னா ஒரு தக்காளி போட்டுக்கலாம். இன்னொரு தக்காளி வந்து தேங்காய் அரைக்கும் போது போடுவேன், உருவியாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ நம்ம இதில் தேங்காய் போட்டுக்கிறேன். இது பாருங்கள், தேங்காய் வச்சுருக்கிறேன். ஸோ இதை ஆட் பண்ணிடலாம். இது போட்டு ஆகணும். ஸோ ஒரு 10 கிராம் போட்டுக்கிறேன். சாப்பிட்ருக்கோம். ஸோ இதில் இதுவும் போட்டுறேன், டொமேட்டோ, ஒரு வெங்காயம் போடுறேன். வெங்காயம் சும்மா ஒரு அரை வெங்காயம் போட்டுங்க, சாப்பிட்ற மாதிரி. அவ்வளோதான். இது மிக்சியில் போட்டு அடிச்சிடணும் தான். இப்போ மிக்சியில் அடிச்சிடணும் நம்ம. ஸோ நம்ம இப்போ இதில் மஞ்சள் தூள் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மஞ்சள் தூள் தேவையில்ல போட்டுங்க, ரொம்ப போட்டுறாதீங்க. ஸோ மஞ்சள் தூள் போட்டாச்சு. ஸோ
மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் ஒரு 5 கிராம். உங்களுக்கு காரம் வேணுமா 5 கிராம் போட்டுங்க. எனக்கு இப்போ கொஞ்சம் காரம் வேணும். ஸோ நான் ஒரு 5 கிராம் போட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. ஸோ கறி பவுடரு ஒரு 3 கிராம் போட்டுங்க. ரொம்ப தேவையில்லை. இதில் ஜீரா பவுடர் இருந்தால் ஜீரா பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒரு 3 கிராம். மல்லித்தூள், ஸோ இந்த மசாலா போட்டுருந்தாங்க. ஸோ இது சரிங்க போட்டுக்கலாம். கொஞ்சமாக தான் போட்டுருக்கேன், அதிகமாக இல்லை. ஸோ அதெல்லாம் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் மசாலா கொஞ்சம் இருக்குது, அது தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இந்த மிக்ஸியில் இருக்க தண்ணி ஊற்றி வச்சிடலாம். ஸோ இப்போது புளி தண்ணி ஊற்றுறோம். புளியும் ஊற்றிடும் நம்ம இதில். மசாலா கொஞ்சம் இதாக அடிச்சு, ஸோ எண்ணெயில் வாங்கிடுச்சு. இப்போ புளி தண்ணி ஊற்றிடலாம். ஸோ புளியை நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு 15 கிராம் போட்டு நல்லா புளியை. ஸோ இப்போ தேங்காய் லாஸ்ட்டாக போடணும், இப்போ போடக்கூடாது. ஸோ நான் புளிஞ்சிக்கலாம். இருக்குது, அதையும் முடிஞ்சிடுங்க. தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிங்க. ஸோ கொட்டெல்லாம் பாருங்கள், நல்லா நம்ம நாட்டுக்கு தமிழ்நாட்டு புளி நல்லா புளிப்பாக இருக்கும். ஸோ இது வந்துட்டுருக்கு. மசாலாலாம் போட்டாச்சு. இது கொஞ்சம் கொதி வந்தோன்னா மீனை போட்டு வந்தோம். அதுக்கப்புறம் தேங்காய் போட்டு வந்தோம். எப்பயுமே கொதி வந்ததுக்கப்புறம் தான் மீன் போடணும். இப்போ போட்டிங்கன்னா மீன் உடஞ்சிரும். ஸோ நம்ம மீன் பாருங்கள், இதுதான் மீன். சும்மா ஒரு 1/2 கிலோ இருக்கும். கிழங்கா மீன் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. தலை ஃபிஷ்ஷு இது வச்சுருக்குறேன். சங்கரா மீன் ஒரு மீன் இருக்குது, அதுவும் மிக்ஸ் பண்ணிடலாம். போகிறவங்க சாப்பிட்றது அவ்வளோதான். கறி வச்சு மீன் ரெடி. ஸோ மசாலா கொதிச்சிடுச்சு. ஸோ இதில் போட்டுக்கலாம் நம்ம. இந்த லெவலில் உப்பு இருக்கா பார்த்துக்குங்க. ஸோ தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன்னா. ஸோ தண்ணி பத்தாதுன்பா, கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. மீன் குழம்புல ரொம்ப கெட்டியாக இருந்தால் நல்லா இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும் மீன் குழம்பு பார்க்குறதுக்கு. ரொம்ப வேண்டாம். ஓகே நண்பா. ஸோ அவ்வளோதான். இப்போ முடிய போட்டுடலாம். ஸோ உப்பு இருக்குது அந்த லெவலில் பார்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் லைட்டாக இருக்குது, கொஞ்சம் பயன்படுத்தி போட்டுக்கலாம். ஸோ உப்பு போட்டாச்சு தேவையான அளவு. கலக்கலை வேண்டாம், அப்படியே கலங்கிடும். ஸோ மூடியை போட்டுக்கலாம். ஓரளவு இருந்தால் போதும். நம்ம மூடியை போட்டாச்சு. ஸோ நண்பா, இப்போ மிக்ஸி அடிக்க போகிறேன். தேங்காய் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கங்க. நண்பா நல்லா கோச்சிடுச்சு. மிக்சியில் இதான் அடிச்சாச்சு மிக்சியில்.
ஸோ சூப்பராக அடிச்சிட்டேன் போல் தேங்காய் பால் அப்படியே ஊற்றலாம் நல்லா கெட்டியாக இருக்கும் குழம்பு. ஸோ தண்ணி கொஞ்சம் நான் மிக்ஸ் பண்ணிடலாம் அதில். லெவலாக இருக்குது, சூப்பராகும் சாப்பிட்றது. நல்லா இதில் தண்ணி மிக்ஸ் பண்ணி இதில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி மிக்ஸியில் அடித்து ஊற்றியாச்சு. அவ்வளோதான், குழம்பு ரெடி. கலக்கிடலாம். இதுவாக கலக்கணும், மீன் இதாக உடஞ்சிரும். அப்புறம் கரெக்டாக இருக்கு பாருங்கள் குழம்பு. ஸோ இதுதான் தமிழ்நாடு ட்ரெடிஷ்னலான மீன் குழம்பு. சூப்பராகும், செம்ம ஸ்டைலாக இருக்கும் நண்பா. ஸோ உப்பு இருக்காமல் பார்த்துக்குங்க. மீன் குழம்பு என்றைக்குமே தேங்காய் இல்லைன்னா நல்லா இருக்காது. நல்லாயிருக்கும் தேங்காய் இல்லாமையும். ரெடி. ரெடி ஆகிடுச்சு. ஸோ பாருங்க, அருமையாக இருக்குது, செம்மையாக இருக்குது, வேறு லெவலாக இருக்குது நண்பா. இதுதான் மீன் குழம்பு. செம்ம டக்கராக இருப்பாருங்க. ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ வச்சிடுச்சு ஃபுல்லாக, வேறு லெவலாக இருக்குது நண்பா. ஸோ இதுக்கே நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் நண்பா. ஓகே நண்பா. ஸோ அதே மாதிரி என்னோடய சேனலு சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நன்றி நண்பா. ஸோ எனக்கு இன்னும் ப்ரமோஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களோட அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால தான் நான் முன்னேற முடியும் நண்பா. ஸோ எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே நண்பா. என்னோடய சேனல்லாம் பாருங்கள். ஓகே நண்பா. எதாவது மிஸ்டேக், தமிழில் எதுவும் பேசும்போது எதுவும் மிஸ்டேக் இருந்தால் சாரி சொல்லிடுறேன், மன்னிச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அடுத்த வீடியோ வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் நண்பா. ஸோ பாருங்கள், வேறு லெவலாக இருக்கும் நண்பா மீன் குழம்பு. ஸோ நான் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. ஓ நண்பா, ஓப்பன் பண்ணுறேன். நல்லா சுட மீன் குழம்பு நண்பா. பாருங்க, செமையாக இருக்குது. செம்மையாக இருக்குது நண்பா. பொரிச்ச மீன் இருக்குது. ஸோ கிழங்கா மீன், சங்கரா மீன், அந்த மீன் இருக்குது. ரைஸாக போட்டுக்கிறேன். பிடிச்சிட வேண்டியதான் நண்பா. எல்லோரும் வாங்க சாப்பிட்றதுக்கு. ஸோ நண்பா, ஸோ அருமையாக ஊற்றியாச்சு மீன் குழம்பு. கவருக்கு தெரியுதா? இப்போ நான் சாப்பிட்டு பார்த்துட்டே சொல்கிறேன். ஸோ சூப்பராக இருக்குது, நல்லா குழஞ்சி ரைஸும் நல்லா குழஞ்சிருக்கு. சோறும் மீன் குழம்புக்கு குழஞ்ச சோறு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நண்பா, வேறு லெவலாக இருக்கும். ஸோ மீனும் இருக்குது. மீன் பார்த்து சாப்பிட்ணும். இது முள் இருக்கும் அதிகமாக கிழங்கால, மருகோனா. சூப்பராக இருக்கும் நண்பா, வேறு லெவலாக இருக்கும். ஸோ பொரிச்ச மீனும் பண்ணியிருக்கேன், அதுவும் டேஸ்ட் பார்த்தலாம். நல்லா பொரிச்சிருக்கு நண்பா. இப்போ மசாலா இறங்கி சூப்பராக இருக்கும் நண்பா, வேறு லெவலாக இருக்கும். ஸோ இது மண்டையும் நல்லா பொரிஞ்சிருக்கு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க. செம்மையாக இருக்குது, அப்படியே ஜூஸியாக இருக்குது. மீனும் நல்லா உடஞ்சி சூப்பராக இருக்குது. பாருங்கள்,
மீன் பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக இருக்குது, ஆவி இப்படியே பறக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ இதே மாதிரி நீங்களும் வச்சுட்டு எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியும் நண்பா. அதே மாதிரி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே நண்பா. என்னோடய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க. ஏதாவது வீடியோ வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஓகே நண்பா. ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் என்னோடய வீடியோலாம். ஓகே நண்பா. ஓகே, ஜஸாக்கல்லாஹ்.